हरे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमणि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदन् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமஹ। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் எவ்வளோ, அதாவது ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி இருக்கோ அந்தளவுக்கு தொல்லைகளும் அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த கவலைகளும் இருக்கும் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். ரொம்ப அருமையான விஷயம் சொல்லுவார். ஆனால் எந்த பதவி, இப்போது ஒரு உயர்ந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவன் தான் கீழே விழுந்துருமோன்னு பயப்பட வேண்டியிருக்கு. இப்போ 2வது மாடியில் இருக்கிறவன் கீழே விழுந்துருவான்னு பயமாக இருக்குது. 3வது மாடிக்கு போனால் மேலேருந்து எட்டி பார்த்தோன்னா பயமாக இருக்கும், இன்னும் ரொம்ப பயமாக இருக்கும். 4வது மாடியிலேருந்து பார்த்தோன்னா கீழே பூமி பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஆஹா, இங்கேருந்து தெரியாமல் விழுந்துட்டோன்னா வருது அப்படின்னு பயம் இருக்கும். ஆனால் தரையிலே இருக்கிறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், தைரியமாக இருப்பான். தரையிலே நடப்பான், தரையிலே பொருள்வான், தரையிலே படுப்பான். எதுவும் அது மாதிரி ஒன்றும் இல்லை. அவன் கீழே விழணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா அவன் கீழே தான் இருக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி பகவானால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த நிலையிலிருந்தே நாம் ஆனந்தத்தை அனுபவிப்பது தான் மிக சிறந்ததே தவிர உயர்ந்த பதவிக்கோ உயர்ந்த விஷயத்துக்கோ ஆசைப்படுறது கூடாது. பகவான் அப்படி நமக்கு உயர்ந்த விஷயம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சானா பகவான் கொடுப்பான் கண்டிப்பாக. நம்ம இருக்கிற விஷயமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் அடுத்தவனை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம், அதுதான் ஒரு பெரிய குறையே. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற தகுதி நமக்கு இருக்குது. நாம் ஏன் அந்த ஸ்டேஜில் பகவான் நம்மளை வைக்கலை, நாம் ஏன் அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் பல விளைவுகள் விளையிறது. நமக்கு என்ன கொடுத்தானோ அதில் திருப்தி அடையிறதே கிடையாது. திருப்தி அடைஞ்சிட்டு நான் நிம்மதியாக இருந்துடலாம். அதுதான் அண்ணா சொல்கிறார். நம்ம அதாவது அந்த உயர்ந்த இடத்துல ஆசைப்படுறாங்களே தவிர அந்த தொல்லைகள் தனக்கு வரலைன்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள் இல்லையா. தனக்கு என்ன கொடுத்தானோ பகவான் அதில் சந்தோஷம் அடையிறதில்லை. பகவான் என்றைக்குமே நல்லது தான் செய்வான். ததகமீசஸ்ய பக்தானாம் சம அபிப்சதா அனுக்கிரக மன்யமான பாதிஷ்டம் திசமுத்திரான் நகி கல்யாணத்துக்கு துர்கதியும் தாதகச்சதி. பகவான் பக்தி பண்ணுறவன் ஒருபொழுதும் துர்கதி அவனுக்கு உண்டாகாது. பகவான் நம்மளை அப்படி கெடுக்க மாட்டான், பக்தர்கள் ஒரு பொழுதும் கெடுக்கவே மாட்டான். நமக்கு என்னென்னா நம்மளுடைய குறையாக தான் இருக்குமே தவிர பகவானுடைய குறை இருக்கவே இருக்காது. நாம் நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். ஆனால் அதுக்கு நிதான புத்தி வேணும். அவசர புத்தினால் நம்ம என்ன பண்ணோம், பகவான் நமக்கு படி அளக்கலை, பகவான் நம்மளை குறையாக வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அதை விட ஒரு முட்டாள்தானே வேறு எதுவுமே கிடையாது. பகவான் பக்தரில் குறை வைப்பானா? அவன் இது குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் சொல்கிறோம். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குறையொன்றும் இல்லாத பகவான் அவனை வணங்குறவங்களுக்கு குறைப்பானா? நாம் புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் அந்த சாத்வீக தன்மை இல்லை. நம்ம ரஜோகுண தமோ குணத்தினால் நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று நம்ம மனம் போனபடி நம்ம சிந்திக்கிறதுனால தான் பகவானை தப்பாக நினைக்கிறது. அந்த உயர்ந்த பக்குவத்துக்கு நாம் இல்லை. பக்குவத்தில் இருந்தபோது என்னென்னா அந்த சாத்விக குணத்தில் பார்த்தா ஆஹா எல்லாம் சரியாக தான் நடந்திருக்கு, நாம் தான் பகவானை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு புரியும்.
நம்மளை உயர்த்தலையே, நம்மளை அவங்களாம் இப்போது இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. நம்மளாம் பார்த்தா உபன்யாசம் பண்ணுறாங்க, வியாசபீடத்தில் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனால் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்கள் எவ்வளோ தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா ஒவ்வொரு நாளும். இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் உபன்யாசம் பண்ணுறாங்களே சரி, உபன்யாசம் பண்ணுறாங்க, அவங்க நிறைய ஜனங்க வருது, கூட்டம் வருது. இப்போ மகாரண்யம் ஸ்ரீ சத்குரு முரளிதர் சுவாமிஜி ஒரு தடவை போய் பார்த்தேன். அவர் எப்படியாப்பட்ட மகாத்மா, அவருமே மதுர முரளிதர், அவர் வார்த்தையே மதுரமாக இருக்கும். அப்போ அவருக்கு எவ்வளோ சிஷ்யர்கள் இருக்காங்க, அதே சமயத்தில் அவருக்கு எவ்வளோ பேர் அவருடைய பின்பற்றக்கூடியவர்கள். அவர் தானே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நாமத்தை ரொம்ப அதிகமாக பிரச்சாரம் பண்ணி அப்போ அவர்கள போகக்கூடிய பக்தர்கள் எல்லாமே அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படி பாடுவாங்க. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த மகாத்மாவை ஏகாதசி அன்னைக்கு ஒரு தடவை போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, லைனாக நிற்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஒருத்தரும் எவ்வளோ குறைகள் சொல்கிறாங்க. அவர்களை எவ்வளோ பேர் அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன். ஒருத்தர் அழறாங்க, நல்லா எல்லோரும் கத்தி அழறாங்க. இங்கெல்லாம் அது போல் அழக்கூடாதுமான்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க பயங்கரமாக அழறாங்க. அவங்க மனசில் உள்ள குறையுது, அப்படியே ஒவ்வொன்றும் அழறாங்க. அது என்ன தெரில, ஏதோ யாரோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க போல இருக்குது. அந்த அம்மா அழறாங்க. அவங்க அவர் என்ன பண்ணுவார், அவரே எல்லாருக்கும் தீர்த்தம் எல்லோரும் அந்த பால் அபிஷேகம் பண்ண பால் கொடுக்குறாரு, தீர்த்தம் கொடுக்குறாரு. எல்லாம் அவங்க கொடுக்குற பொருளையும் வாங்கிக்கிறாரு. அவரும் எல்லோரும் பிரசாதம் கொடுக்குறாரு. அவங்க குறைகளையும் கேட்குறாரு. அவர்கள போய் அழுதுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணால் அதிர்ச்சி ஆகிற மாதிரி அழகிறாங்க. அவங்க எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ தொல்லைகள் பண்ணுறாங்க. அந்த மகாத்மாவை எவ்வளோ தொல்லை பண்ணுறாங்க. எத்தனை பேர் தங்களுக்கு குறைகளை சொல்கிறாங்க. அத்தனை பேரையும் சமாளிச்சிங்கன்னா அந்த லைனில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பால் கொடுத்துக்கணும், இது பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதை சொல்லி நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினா அவங்க சொன்ன என்றைக்கோ ஒரு நாள் குறை சொல்லியிருப்பாங்க. அது மனசில் ஞாபகம் வச்சுன்னு அதுக்கான குறைவுக்கான பரிகாரத்தை அது சொல்லி, அப்பா எவ்வளோ தொல்லைகளை அவரால் சமாளிக்கிறாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. நான் உண்மையிலே இது மாதிரி உபன்யாசம் பண்ணும்போது பிரசாதம் எல்லோரும் கொடுக்கும்போது அதே சமயத்தில் எல்லாம் காலில் விழுவாங்க, காலை தொடுவாங்க, அவர் கையை தொடுவாங்க, காலை தொடுவாங்க. இந்த சிம்சைகள்லாம்ப்பா எவ்வளோ. அப்போது அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இடத்துல உட்காரதே இல்லை. இங்கே வர்றாரு, அங்கே உபன்யாசம், இங்கே உபன்யாசம், அங்கே போனோம், இங்கே போனோம். அந்த கோயிலில் பூஜை, அந்த கோயிலில் கூப்பிட்டுருக்காங்க. வேறு எங்கேயாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு திறப்பு விழா, அது கூப்பிட்டுருக்காங்க, இது கூப்பிட்ருக்காங்க, அங்கே இங்கே போகணும். அப்போன்னா நான் அவருக்கு அந்த ஒரு நான் ஸ்டாப்பாக அவர் பாட்டுக்கு இயங்கினே இருக்கணும். அதான் மகாத்மாக்கள். அப்போது உயர்ந்த பதவி கிடைச்சிருக்க மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜின்னா ரொம்ப ஃபேமஸாக நம்ம சொல்கிறோம். ஆஹா பெரிய மகாத்மா, அவர் பெரிய மடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாரு. அதில் நம்ம கால்வாசி நான் நினச்சி பார்த்தேன், இதில் நம்ம கால்வாசி இல்லை, கடுகளை கூட செய்ய முடியாது. அப்போ எவ்வளோ பேருடைய பாபத்தை வாங்குறாரு. அந்த பாபத்தை வாங்கி அவங்க நோய்களை குணமாக்குறாரு. இவர் அந்த நோய்களை வாங்கிக்கிறார், இவருக்கு பாதிக்கப்படுது. அதனால் பகவான் சரி பண்ணிடுறான், அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்களுக்கு பார்த்தா நோய் தீர்ந்து போகுது. அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சிஷ்யர்லேயே சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அவங்களுடைய பாவத்தை வாங்கினா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. உடனே இவர் வாங்கிட்டார். அன்றைக்கி நைட்டு மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் ரிக்கவரி ஆகி வந்துட்டாங்க, சரியாக போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ எப்படி சரியாக போகும்? இவர் வாங்கினா தான் சரியாக போடும். அப்போ அவங்களுடைய சுமைகளை இவர் வாங்கிக்கிறார். அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போது ஒருத்தர் காணிக்கை கொடுக்குறாங்க, இல்லாட்டி குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவத்தை இவங்க வாங்கிப்பாங்களாம். குருமார்கள் அந்த பாவத்தை வாங்கிப்பாங்களாம். அப்படி அந்த சுமையெல்லாம் இவங்க ஏற்றுன்னு தான் ஆகணும். ஏன்னா பொறுப்பேற்றுக்கணும் இல்லை. அவங்கள சிஷ்யர்லாம் அங்கீகரிச்சுட்டு அவங்களுடைய பாவங்களை ஒரு குருநாதர் வாங்கி தான் ஆகணுமா. இது நான் எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டேன். இது இஸ்கான்லேயும் கேள்விப்பட்டேன்னா அந்த குருநாதர் வாங்கிப்பாராம் அவங்க சிஷ்யருடைய பாவத்தை. இதெல்லாம் முடியுமா? அந்த சக்தி நமக்கு இருக்கா? சாதாரண மனுஷனுக்கு இருக்குமா அந்த சக்தி? கிடையாது. மகாத்மாக்களுக்கு தான் அது பொருந்தும். அப்போது எந்த பதவி கிடைச்சிருந்த பெரிய விஷயம் இல்லை.
அந்த அளவுக்கு அந்த உயர்ந்த பொறுப்புகளையும் எடுத்து நடத்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஏதாவது நம்மளை வந்து நம்மளை ஏதாவது தொல்லை பண்ணால் நம்மளால் சகிச்சிக்க முடியல. ஒரே ஒருத்தர் வந்து தொல்லை பண்ணால் எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து பேசுகிறாங்க, அவங்க குறைகளை சொல்கிறாங்க, அழறாங்க, இது பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து புகழுறாங்க, ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து குறைகளை பேசுகிறாங்க, நிற்க வச்சு பேசுகிறாங்க ரொம்ப நேரம். அவ்வளோ சீக்கிரம் முடிய மாட்டாங்க பேச்சு. சரி சரியாக போய்டுன்னு சொல்கிறாரு, ஆனால் விட மாட்டாங்க, விடாமல் அவரை தொந்தரவு பண்ணுறாங்க. அப்படின்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம். அப்போது உயர்ந்த இடத்துல அப்படி நினச்சி பார்க்கணும். அவரை மாதிரி இப்போது அவரை மாதிரி அந்த உயர்ந்த குருஸ்தானத்தில் நமக்கு இல்லையே நம்ம எவ்வளோ பேர் ஏங்கியிருப்பாங்க சொல்கிறேன். அப்படி அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கேற்ற வினயமும் வேணும். அந்த வினயம், பொறுமை, அதை சகிப்புத்தன்மை, அது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுடைய பாபத்தை ஏற்றுக்கிற மனப்பான்மை, எந்த விஷயம் கிடச்சிடணும், நம்மளை நல்லா புகழணும், மாலை போடணும், மரியாதை பண்ணணும், அப்படி தூக்கி வச்சிடணும், நம்ம நிறைய சம்பாவனைகளுக்கு வாங்கணும். நிறைய சம்பாவனைகள் அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் சம்பாவனைகளோ புகழ்ச்சியோ மாலையோ எல்லாம் வரவேற்போல பூர்ண கும்பத்து வரவேற்பு எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கான சுமைகளையும் நீ அனுபவிக்கணும். அப்போ உயர்ந்த பதவி எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கான சுமைகள் இருக்குது பற்றியா, தொல்லைகள். அதை சகிக்கிற சக்தி இருந்தால் தாராளமாக உன்னை பகவான் உயர்ந்த இடத்துல வைப்பான். சின்ன ஒரு தொல்லைகளையே நம்மளால் சகிக்க முடியல, பயங்கர ஹிம்சையாக இது, உடனே டென்ஷன் ஆகிடுறோம், பயங்கர கோவப்படுறோம், சிறு வீட்லேயே ஒரு குடும்பத்தையே சரியாக நடத்த முடியல, உடனே சிறு விழறான், பயங்கர கோவப்படுறான், மனைவி குழந்தைகளிடத்துல கோவப்படுறான். அப்போ இவன் எங்கே பொதுமக்கள் இடத்துல போய் அன்பாக பழகிறது? அப்போ அதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும், அது எப்படிப்பட்ட பிரேமம் வேணும் அப்படின்னா சாதாரண எவ்வளோ தபஸ் இருக்கணும். தபஸ் இருந்தால் தானே இவங்களால் மற்றவங்களுடைய பாவத்தை வாங்க முடியும். அந்த தபஸ், அந்த புண்ணியங்கள் அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் அவ்வளோ ஜனங்களை சமாளிக்கணும், இவ்வளோ பேருடைய தொல்லைகளை சமாளிக்கணும். ஏடாகூடமாக பேசுவாங்க, நல்லபடியாக பேசுவாங்க, ஏடாகூடமாக பேசுவாங்க, குறைகளை பேசுவாங்க, நிறைகளை பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. நம்மளே குறை சொல்லிட்டு போவாங்க நம்மளை வந்து, நீங்கள் இது பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளே. அப்போது அவர் குருஸ்தானத்தில் இருந்தால் கூட வச்சுங்க, சில பேர் வந்து அவரே சொல்லியிருக்கார், நம்மளே திருத்தத்துக்கு வருவாங்க, நமக்கே வந்து புத்திமா சொல்லிட்டு போயிடுவாங்க. உபன்யாசத்தில் அவரே சொல்லியிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கோ அவருக்கே வந்து புத்திமா சொல்ல, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அப்படின்னா அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அனுகூலமாக இருக்குன்னு நடக்கவே நடக்காது. அனுகூலமாக இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. பிரதிகூலமாக தான் முக்கால்வாசி இருக்கும். 90% பிரதிகூலமாக தான் இருக்கும், 10% தான் அனுகூலமாக இருக்கும். யார் இருந்தாலும் சரி, அது இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பெரிய மகாத்மாக்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலேயும் அது நடக்குது. ஆனால் அதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணும். அதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்களா, கிளாஸ் போய் கற்றுக்கணுமா? அப்படி கிடையாது. பகவானால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கும். அவர்களுக்கு தான் இல்லை ஒரு குருநாதருடைய அனுகிரகம் பூர்ணமாக ஒரு சிஷ்யனுக்கு இருந்தால் அவர்கள் தான் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆமாம், இந்த சிரமங்களை. அதனால் எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ பாவங்களை வாங்கிக்கிறாங்க, எவ்வளோ நம்ம நினைக்கிறோம் காணிக்கல் வாங்கலை, அவங்களுடைய பாவத்தை வாங்கிக்கிறாங்க. ஆனாலும் அது அவங்களால தாங்கிக்க முடியும், அதனால் வாங்குகிறாங்க. மற்றவங்களால் தாங்க முடியுமா? நம்மளாலாம் தாங்க முடியுமா? முடியாது. அதனால் உயர்ந்த பதவி கிடைச்சது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து உணர்த்துற பார்த்து சில பேர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. எதுக்காக இது ஒரு உதாரணமாக சொன்னேன். இப்போ மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி மட்டும் இல்லை, இதை நான் நேரில் பார்த்தேன். இது வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். எவ்வளோ மகாத்மாக்கள் நம்ம சொல்கிறோம், அவங்க உண்மையிலே மகாத்மாக்கள் தான். ஏன்னா இவ்வளோ சிரமங்களை சகிக்கிறாங்கன்னா அவங்க பெரிய மகாத்மாக்கள் தான் கண்டிப்பாக. அப்படின்னும் போது இது மாதிரி எத்தனை மடங்கள் வச்சுன்னு அவங்க நடத்துகிறாங்க. குருமார்கள் எவ்வளோ உயர்ந்த விஷயத்தில் பக்தி பண்ணுறாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, உபன்யாசம் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களெலாம் எவ்வளோ பேரை சமாளிக்கிறாங்கன்னு அதை பார்க்கணும். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை பார்க்கணும். சபாஷ், அவ்வளோதான், நீ தாழ்ச்சி போயிடுவேன். அதில் ஒரு கடுகளோடு நம்மளால் சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் அதை சகிக்க முடியும். நமக்கெல்லாம் சகிக்க முடியுமா? இப்போது ஆஞ்சநேயருக்கு தான் மோதிரம் கொடுத்தார் ராமர், எல்லாருக்கும் மோதிரம் கொடுக்கலையே.
எல்லோரும் நான் என்னால் 10 யோசனை தான் நட முடியும், 10 யோசனை தொலை தான் என்னால் தாண்ட முடியும். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் எனக்கு அந்த சக்தி கிடையாது. ஆஞ்சநேயருக்கு 100 யோசனை தொலை தாண்டக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த சக்தி இல்லையே, பகவான் எல்லாரும் கொடுக்கலையே. அப்போது ஆஞ்சநேயர் அவ்வளோ சிரமங்கள் பட்டு அந்த தாண்டது மட்டும் இல்லை, அங்கே போய் எவ்வளோ சிரமப்படுறாருன்னு நம்மளுக்கு நல்லா சுந்தரகாண்டம் படித்தா தெரியும். ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆஞ்சநேயன்றோம், சுகமாக போய் சுகமாக வந்துட்டாரா? எவ்வளவு அலைஞ்சார் அந்த சீதையை தேடி கண்டுபிடித்துக்குள்ளே போதும் ஆகி அந்த ராட்சசர்களுடைய தொல்லைகளிலிருந்து, அந்த ராட்சசிகளோட தொல்லையிலிருந்து எப்படி பக்குவமாக அப்படி பயந்து போய் யார் கண்ணுக்கு தென்படாமல் எவ்வளோ நுணுக்கமாக தேடி இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. கர்மயோகின்னா அவரை மாதிரி கர்மயோகி யாரும் கிடையாது. அப்படி ஓயாத வேலைக்காரன், ஓயாத தூதுவன், ஓயாத ஒரு சேவகனாக ராமருக்காக அப்படி உழைச்சிருக்கார். ஆனால் அது உழைப்ப சந்தோஷமாக உழைச்சார் ராமருக்காகன்றதுனால. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டார். உண்மையா இல்லையா? சுந்தரகாண்டத்தில் பாடிக்கிற ஒரு திடீர்னு பார்த்தா மைனாகம் வருது, அது இடையூறு பண்ணுறது இடிச்சிட்டு அவன் பார்த்தா உதவி பண்ணுன்றது. திடீர்னு பார்த்தா ஒரு பரிகாசம் பண்ணுறதுக்கு அது ஒரு ராட்சசியாத்துன்னு சுரசைன்னு வருது. அவன் பார்த்தா பரிகாசம் நினைக்கிறதா உண்மை நினைக்கிறதா என்ன நினைக்கிறது, எப்படி யார் வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் அவளை அந்த சுரசை வதம் பண்ணியிருந்தான் ஆயிடுது. பரிகாசம் தெரியாமல் அதையும் புரிஞ்சுக்கணும் அது பரிகாசம் தெரிஞ்சுக்கிட்டு அவளை வதம் பண்ணாமல் அவள் வாயில் மட்டும் புகுந்து வெளியே வந்துட்டார். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தா செம்மிகைன்னு வருது, அவள் பரிகாசம் பண்ணுறாளா உண்மையாக கொல்ல வராளான்னு தெரில. கட்சியில் பார்த்தா அவள் உண்மையாக கொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவளை வதம் பண்ணுறாரு. அதுமாதிரி சுரசையும் நாகமாதா தான், அவனும் ராட்சச ரூபம் எடுத்து வரான் மிழுங்கத்துக்கு. அப்போ தெரியாமல் வதம் பண்ணியிருந்தா என்ன வருது? அப்போ எவ்வளோ யுக்தி வேண்டியது இருக்குது. யாருக்களும் எப்படி பழக்கணும், என்ன பண்ணுறது, எல்லாருமே ஒரே மாதிரி நினச்சிட கூடாது. அப்போது அவளை சிம்மிக்கு வதம் பண்ண வேண்டிய நேரத்தில் வதம் பண்ணணும். இவ பரிகாசம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ இடத்துல அவளை தப்பிக்க தான் பார்க்கணுமே தவிர அவளை தண்டிச்சிடக்கூடாது. நம்மளாம் கோபத்தில் கோபத்தும் செய்வோம். ஆனால் அவ்வளோ நிதானமாக புத்திமாக தான் வரிஷ்டம். வாதாத்மஜம் வானரயூதம் முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியேப்பட்ட அவருக்கு சிரசால் நமஸ்காரம் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பக்குவத்தோடு மைனாபுரத்துகள் எப்படி நடந்துமோ அப்படி நடந்துக்கிறார், சுரசைகள் எப்படி நடந்துணுமோ அப்படி நடந்துக்கிறார், சிம்மிகள் எப்படி நடந்துணுமோ அப்படி நடந்துக்கிறார், லங்கினி தேவதைகள் எப்படி நடந்துணுமோ அங்கே நடந்துக்கிறார். ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்கிறார் பிரச்சனையை, அது எப்படி உள்ளே போய் அங்கே செய்தியை கண்டுபிடித்து எத்தனை விதமான ஆலோசனை பண்ணுறாரு. அவரை மாதிரி சிந்திக்கிறவங்க யார்? அவர் வெறும் உடல் பலத்தினால் மட்டும்தான் எல்லாத்தையும் சாதிச்சார் நம்ம நினைக்கிறோம். கிடையாது, புத்தி பலத்தினால்தான் எல்லாத்தையும் சாதித்தார். அதுக்கு மேலே ராமருடைய ஜெயத்யதி போலோ ராமக, ராமருடைய பலத்தினால. அதனால் தெய்வ பலம் யாருக்கு இருக்கிறது சாத்தியம் அவர்களுக்கு தான் நமக்கு. அதனால் பிறரை பார்த்து போகிறோம். இது முரளிதர சாமிஜி மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் இருக்காங்க. அவங்களுடைய சிரமங்களை பார்க்கணும். சிரமங்களை பார்த்தா நிறைய இருக்கும், அவங்க சௌக்கியத்தை பார்த்தா கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் தபஸ்விகள்னால் சுகபோகத்தில் உட்காந்துட மாட்டாங்க, ஓயாத உழைச்சுட்டே இருப்பாங்க, பகவானுக்காக உழைச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அப்படின்னா நம்ம என்னென்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற உயர்ந்த பதவி தான் பார்க்குறோம், உயர்ந்த புகழை பார்க்குறோம். அந்த புகழை பார்த்து நாமளும் அது போல் புகழ் அடையணும், நாமளும் அந்த உயர்ந்த பதவி அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறது முட்டாள்தனம். நமக்கு என்ன பகவான் படியால் தானே, நல்லா இருக்குதே போதுமே. அருமையாக நம்மளை பகவான் படியால் இருக்கான், பாகவதம் படிக்க வச்சுருக்கான், ராமநாம சொல்ல வச்சுருக்கான். நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த நிம்மதி கெடுத்துக்கு பாரியா? அப்போ உயர்ந்த பதவி இல்லை, அது மாதிரி ஆகணும், இது மாதிரி ஆகணும், அந்த மகாத்மா மாதிரி ஆகணும், இந்த மகாத்மா நம்ம உயர்ந்த குருஸ்தானத்தில் வரணும், எல்லோரும் நிறைய கூட்டங்கள் நம்மளுக்கு வரணும். கூட்டங்கள் வர்றது பேசல, அந்த கூட்டங்களை உன்னால் மேய்க்க முடியுமா? அந்த கூட்டங்களை மேய்க்க முடியுமா? அந்த மக்கள் கூட்டத்தை உன்னால் சமாளிக்க முடியுமா? அவருடைய குறைகளை ஃபஸ்ட்டு நீ ஒன்றும் வேணாம், குறைகளை தீர்க்க வேணாம், அவர் குறைகளை ஃபஸ்ட்டு காதில் கேட்க முடியுமா உன்னால்? அதுக்கு உனக்கு சகிப்புத்தன் வருது தான். பொறுமையாக அவர் சொல்கிற 1 மணி நேரம் சொல்லக்கூடிய அந்த குறைகளை கேட்க முடியுமா? அவர் ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அடிக்கடி தொல்லை பண்ணுவாங்க. இது போல் எங்கள் ஊருக்கு வாங்கினவங்க, உங்கள் ஊருக்கு வாங்கினவங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கினவங்க எல்லாம். அதாவது என்னென்னா காசு கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப தொல்லையும் கொடுப்பாங்க மக்கள். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லிடலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அதனால் பகவான் நமக்கு அவங்களால எப்படி சமாளிக்க முடியுதுன்னா அதுதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு அப்படி படியாக இருந்திருக்கான்.
அதனால் பகவானுடைய பலத்தினால் அவங்கள சமாளிக்க முடியுது மகான்களால். நமக்கு இப்படிப்படியாக இருந்திருக்கான். நாம் வந்து பரதர்மத்தில் பிரவேசிக்கக்கூடாது, ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கணும். நமக்கு என்ன பகவான் படியாக இருந்திருக்கானோ, எந்த தர்மத்தை அனுஷ்டித்துக்கு நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கானோ அந்த தர்மத்தை நம்ம கம்ஃபர்டபுளாக செய்யணும். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பலவந்தமாக எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய புகழோ பணமோ பதவியோ வேணுன்ற ஆசையினால், பேராசையினால் நாம் புளியை பார்த்து பூனை சோடு போட்டுற மாதிரி தேவையில்லாத தொல்லைகளை வாங்கி கட்டிக்கூடாது. ஆமாம், நான் அந்த விஷயத்தை என்னால் கூட செய்ய முடியும். அவர்கள் படித்த படிப்பு எனக்கும் தெரியும். நானும் அவர்கள மாதிரி பக்தி பண்ணியிருக்கேன். அவர்கள மாதிரி நானும் பூஜைகள்லாம் பண்ணுவேன். அவர்கள மாதிரி நானும் ஹோமங்கள்லாம் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு நம்ம 4 புஸ்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கின்னு நானும் குருஸ்தானத்தில் வந்துட்டேன், நானும் பெரிய மகாத்மா, நானும் பெரிய குரு தான், எனக்கு ஒரு 4 சிஷ்யர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பிரகடனம் உடனே நீயே விளம்பரப்படுத்திக்கின்னு 4 பேர் கூட்டம் சேர்க்கறதுனால அது பெரிய விஷயம் கிடையாது. சேத்துலாம் பகவான் பிரார்த்தனை பண்ணால் உண்மை உறுதியாக நிறைய நாமாக்களை சொல்லி தபசை சம்பாதிச்சின்னு நீங்கள் கூட பகவான் பிரார்த்தனை பண்ணு, கண்டிப்பாக ஜனம் சேரும். ஆனால் உன்னால் அந்த ஜனங்களுக்கு உன்னால் ஃபஸ்ட்டு பேச முடியுமா? ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒருத்தர் வில்லங்கமாக பேசுவாங்க, ஒருத்தர் வந்து இந்த சின்ன விஷயத்துலாம் கோச்சிப்பாங்க, சின்ன விஷயத்துலாம் கோபிச்சுப்பாங்க. அவங்களையும் நம்ம சமாளிக்கணும். சில பேர் வந்து பரிகாசமாக வந்து பேசுவாங்க, அவங்களையும் சமாளிக்கணும். சில பேர் வந்து நிறைய குறைகளை சொல்லுவாங்க, இவங்கள பற்றி அதையும் சமாளிக்கணும். அதே சமயத்தில் தங்களுடைய குறைகளை பற்றி தீர்க்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதையும் சமாளிக்கணும். எல்லாத்தையும் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாத்தையும் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ கஷ்டங்கள். அதனால் பிறருடைய சௌக்கியத்தை பார்க்குறமே தவிர ஒரு உயர்ந்த பணக்காரனை பார்த்து ஏழைப்பட்டம் போகிறான். ஏன் போகிறான்னா அவனுக்கு வந்த தொல்லை எனக்கு வரலேன்ட்டு. அவனுக்குள்ளே புகுந்து போய் பாரு, அவன் சொல்லுவான் பாரு அவ்வளோ குறைகளை, அழுவான் வீட்டில் போய். ஆனால் வெளியில் பார்த்தா சொகுசான காரு, அவனுன்னா 4 காரு இருக்குது வெளியே. நினச்ச காரில் போகிறான்னு நினைக்கிறேன், சொகுசாகிறான், சொன்ன ஜாலியாக இருக்கான்னு நினச்சின்னு இருக்கோம். அவன் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள், அவ்வளோ அழுவான் அவன். அவ்வளோ எல்லாத்தையும் மென்று மொழிங்கன்னு வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சின்னு அவன் வெளியே சொகுசாக காரில் போகிறான், தொப்பையும் தொந்தியுமா, நல்லா சொகுசு காரில் நல்லா மேக்கப் போட்டுன்னு. மேக்கப்னால மறைஞ்சி போதே அவன் கவலையை தவிர அவன் பியூட்டி பார்லருக்கு அடிக்கடி போவாங்க, மேக்கப் பண்ணிப்பாங்க பணக்காரங்க. இது ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பணக்காரங்களை பார்த்துக்கிறேன். அது மாதிரி போவாங்க, டக்குன்னு பார்த்தா காரில் வருவாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் என்னென்ன உள்ளுக்குள்ளே பார்த்தா பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருப்பாங்க. அவங்களாம் பெரிய சிக்கலில் மாட்டின்னு இருப்பாங்க. நிம்மதியாக இருக்க முடியாது அவங்கள. சொகுசை பார்க்குறோம், அவங்களுக்கு பணக்காரத்தன்மையை பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம பார்க்கறதில்ல, பின்னாடி அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதில்ல. எத்தனையோ சொல்ல முடியாமல் மெழுங்கிட்டு சகிச்சுட்டு தான் வாழறாங்க. அது மாதிரி ஒரு ஏழைப்பட்டவன் நம்மளுக்கு என்ன பகவான் கொடுத்தானோ நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இந்த இதில் திருப்தி அடைய தெரியல நமக்கு. நம்ம என்ன மற்றவங்கள பார்த்து போராம்பட்டு அந்த ஸ்தானத்தை அடையணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் அந்த தொல்லைகளை எனக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம். கொடுத்துருவான் பகவான். கொடுக்கறத பற்றி இல்லை, சகல எல்லா ஆசீர்வாதங்களையும் பகவான் பொழிஞ்சிடுவான். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 வித புருஷார்த்தம் கொடுக்குறவன் தான் பகவான், இல்லைன்னு சொல்லலை. கிருஷ்ணன் அப்படி இது கொடுக்குறவன் தான். குசலருக்கு அவ்வளோ செல்வம் இல்லையா, கொடுக்காதவனே கிடையாது, கொடுக்குறவன் தான். ஏன்னா ஒரு பழம் விற்கிற கூடைக்காரிக்கு அந்த பழங்கள் எல்லாம் ரத்தன கூடைய, அந்த கூடை நிறைய ரத்தனங்களாக கடாட்சத்து மாத்திரத்தில் பகவான் பொழிஞ்சு இல்லையா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, செய்துடுவான். செய்துட்டு பாண்டவர்களுக்கு இந்திரவஸ்திரத்தையே கொடுத்தான். சொர்க்கலோக சௌக்கியம் அத்தனையும் இருக்குது அந்த இந்திரபஸ்திரத்தில். இந்திரபஸ்திரம்னாவே சொர்க்கலோகம் சௌக்கியங்கள் எல்லாமே இருக்கும். இந்திரன் அனுபவிக்கூடிய எல்லா சௌக்கியங்களும் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட மாயசிற்பினால் செய்து கொடுத்தாங்க பகவான் கிருஷ்ணன். கொடுத்துட்டான். கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை வச்சு காப்பாற்றணுமே. காப்பாற்றலையே, சூதாடி விட்டார் தர்மபுத்திரர். இந்திரபஸ்தமே கொடுத்துட்டாரு, வச்சு உன்னால் ஆள் தரலையே. அது மாதிரி நம்மளுக்கு என்னென்னா உயர்ந்த ஸ்தானத்தையோ பொறுப்பையோ பணமோ பதவியோ கொடுத்துருவான். உன்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? அதை நீ இழந்துடுவே. உனக்கு அந்த சக்தி இல்லாத உனக்கு கொடுத்தா நான் இழந்துடுவேன். தர்மபுத்திரர் சூதாடி தோத்துறாரா இல்லையா இந்திரபிரஸ்தத்தை? அப்படி தான் போயிடும். உயர்ந்த விஷயத்தையோ உயர்ந்த பதவியோ உயர்ந்த செல்வத்தையோ கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அதனால் நீ தான் வீழ்ச்சி அடைவேன். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலே நல்லாயிருக்கும். நமக்கு என்ன பகவான் கொடுத்தாலும் எத்ருச்ச லாபம் சந்துஷ்டா துவந்த்வதீதா. இதில் லாபம் வரும், நஷ்டம் வரும், இது பண்ணு, நம்மளுக்கு இப்படி வருது அது வருது, இதெல்லாம் கேர் பண்ணாது. இதெல்லாம் தூக்கி போட்டு அண்ணாண்ட போ. துவந்த்வ அதீதா, அதுக்கு மேலே போ.
அது மாதிரி இதெல்லாம் கடந்து போ. நல்லது வரும், கெட்டது வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும், மானம் அவமானம் எல்லாம் வரும். அதெல்லாம் கடந்து அடுத்தது நான் பார்த்துன்னு போயினார். பின்னாடி நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாத. பின்னாடி அது முன்னாடி பழைய கதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுனா முன்னாடி ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. அடுத்த ஸ்டெப்பு தொந்தோ அதீதா. இந்த நல்லது வரும், கெட்டது வரும், ஒருத்தர் புகழ்ந்தாங்க, அதுக்காக வந்து ஐயோ நீங்கள் குழந்தைங்களே நீங்கள் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நீ புகழ்ந்துடும் இது பண்ணுறது. அவங்கள தூக்கி தலைமையில் வச்சுக்க வேண்டாம். நம்மளை நிந்திக்கிறாங்கன்னா அவங்களையும் நம்ம காலில் போட்டு மிதிக்க வேண்டாம். அவங்களும் சரி நீ நிந்திச்சாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு இதெல்லாம் தேகத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலையை வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணணும்? நிர்மத்சரானா. ஆஹா, நம்ம இவ்வளோ ஏழ்மையில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம நேரத்தை கண்டோம். இத்தனை வருஷம் கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், 20 வருஷமாக 30 வருஷமாக கிருஷ்ண பக்தி பண்ணுறோம். என்னத்தை நம்ம பணக்காரன்ட்டோம்? எங்கேயாவது பணம் சம்பாதிக்க போயிருந்தால் கூட எதுவும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். ஏதாவது அன்றைக்கே வேலை தெரிந்தாலும் கிருஷ்ணனை நம்பி வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேர் குறைப்படுறாங்க இல்லையா? குறைப்படுறோமா இல்லையா? ஆனால் நீ விட்டு போயிருந்தால் தான் உனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம்னு, இல்லையா? பகவானை குறை சொல்லவே கூடாது. நீ இவ்வளோ நாள் அனுபவித்து எத்தனை பாகவதம் கேட்டிருப்ப, எத்தனை ராமாயணம் கேட்டிருப்ப, எத்தனை நாராயணம் கேட்டிருப்ப, எத்தனை பகவத்கீதை கேட்டிருப்ப, எப்படிப்பட்ட பாகவதங்கள் அப்படி அனுபவித்து மற்ற மகாத்மா காலத்தில் அந்த பாகவத்தை கேட்டிருப்பேன். இந்த சௌக்கியம் நீ 1 லட்ச ரூபா நீ சம்பாதிச்சிருப்பேன்னு சொல்கிறேன். அந்த 1 லட்ச ரூபான்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கம்மியாக கிடச்சிடலாம், பணம் கம்மியாக சம்பளம் கூட கிடச்சிடலாம். சரி ஓகே, எங்கேயோ வேலைக்கு போனேன், எப்படி இது பண்ணேன். ஆனால் இந்த சௌக்கியத்தை, இந்த பாகவத சௌக்கியமோ ராமாயண சௌக்கியமோ நாராயணம், இந்த சௌக்கியம்லாம் நீ அனுபவிச்சிட முடியாது. பெரிய பகவான் சின்ன லாபத்தை பிடுங்கி நமக்கு வருமானம் இல்லாதபடி நம்மளை ஏழ்மையில் வச்சுருந்து ஆனால் பெரிய லாபமாகிய பாகவதத்தை கொடுத்துருக்கான். அப்போ கிருபாலு பகவான் கிருபாலுன்னு நினைக்கணும். பகவானை குறை சொல்லக்கூடாது. பகவான் புரிஞ்சிக்கிற சக்தி வேணால் உனக்கு இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக பகவான் பக்தர்கள் நல்லது தான் செய்வான், ஒரு பொழுதும் கெடுதல் செய்ய மாட்டான். உனக்கு புரிஞ்சிக்கிற சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் கஷ்டம் நடுவில் வந்துடுச்சுன்னா கூட எனக்கு இப்படிலாம் ஆகிடுது, இதுக்கு என்ன வழிமுறை, நான் எப்படி அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடுவேன், ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவையில் அடி வந்துச்சுன்னா உடனே அப்படியே துடிச்சிடுவான். ஏன்னா அதை சமாளிக்கிற சக்தி இல்லை. அதுமாதிரி எல்லாமே நம்ம விட்டு போகக்கூடியது. அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரைனிங் தான் இந்த பாகவத் பக்திக்கு வர்றது. கிருஷ்ண பக்தியில் தலைச்சிட்டாங்கன்னா லோக தர்மத்தையே மறந்துடுவான். தெஜலோக தர்மான் சேவான் கதாரசம். அதாவது பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும், லோக தர்மத்தை திறந்துடணும். சர்வ தர்மான் பரித்தியஜன்றது லோக தர்மம், மாம் ஏகம் சரணம் ரஜன்றது பாகவத தர்மம். பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சா அகம்தா பகவான் உன்னுடைய பாவங்கள் எல்லாம். அதனால் சதர்மத்தை திறந்துட்டியே, குடும்ப தர்மத்தையோ மற்ற எல்லா தர்மத்தெல்லாம் திறந்துட்டியே, அதெல்லாம் பாவம் வராதண்ணா, அந்த பாவத்தை நான் போய்க்கிறேன்றான். அந்த கேரண்டி பகவான் கொடுக்குறான். நீ லோக தர்மத்தை, நீ இல்லற தர்மத்தை, சம்சார தர்மத்தை, நீ எதை பொறுப்புகள் சொல்கிறியோ, இது என் கடமைன்னு சொல்கிறியோ, அதெல்லாம் நீ திறந்துட்டு எதுக்கான மத்கிருதே என் நிமித்தமாக, மத்கிருதே தெக்த கர்மானக, என் நிமித்தமாக நீ வந்து சர்வ தர்மான் பரித்தஞ்சது லோக தர்மம், லோக தர்மத்தை திறந்துட்டு சேவா கதாரசமாகோ மாம் ஏகம் சரணம் ரஜந்து பாகவத தர்மம். பாகவத தர்மத்தை நீ கடைப்பிடிச்சேன்னா லோக தர்மத்தை நீ குடும்பத்தை அனாதையாக விட்டியே, பிள்ளைகள் அனாதையாக விட்டியே, நீ இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்கிறிய, ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்காமல் போயிட்டேன்னா அதில் வரக்கூடிய பாவங்கள் வந்து ஒன்று பாதிக்காது. நீ கிருஷ்ணராமா கோவிந்தான் சொன்னால் குடும்பத்தை யார் காப்பாற்றுறதுன்னு? நீ கிருஷ்ணராமா கோவிந்தான்னு சொல்லிப்பாரு, குடும்பம் காப்பாற்றப்படும் கண்டிப்பாக. அப்படிலாம் பகவான் கைவிட்ட மாட்டான், சத்தியமாக சொல்கிறேன். பகவான் நீ உண்மையாக மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் உண்மையாக நீ பக்தி பண்ணணும். உண்மையாக நீ குடும்பத்தை திறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பகவானுக்காக திறணும். மத்கிருதே தெக்த கர்மனகா, என் நிமித்தமாக அவர்கள் கர்மாக்களை திறணும். நீ எல்லாரும் திறந்து பாரு, உண்மையிலேயே பகவானுக்காக நீ வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிப்பார். பகவானுடைய சேவையிலேயே உன் வாழ்க்கை 24 நேரம் உன்னுடைய முழுவதையும் பகவானுக்காக உன் வாழ்க்கையை ஒப்படி. உன்னுடைய யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துறானா இல்லையாப்பா? சத்தியமாக பண்ணுவான். ஆனால் நீ பண்ணுற பக்தி உண்மையாக இருக்கணும், உண்மையாக திறக்கணும். குடும்பத்தை திறந்துன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையானதும் பகவான் கொடுப்பான், உனக்கு தேவையானதும் பகவான் கொடுப்பான். சத்தியமாக இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை வேணும், அந்த விசுவாசம் வேணும். கிருஷ்ணன் காப்பாற்றுவான்ற நம்பிக்கை வேணும். அந்த திருட உறுதியோடு நீ பகவானை வழிபட்டனா, பக்தி பண்ணால் கண்டிப்பாக வந்து
அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கின்னு நான் அவனை மாதிரி பணக்காரன் ஆகணும், அவனை மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கணும், அவனை மாதிரி எனக்கு புகழ் மாலெல்லாம் உண்டாகணும் அப்படின்னு பொறாமப்பட்டு நாம் அதெல்லாம் கேட்டோம்னா பகவான் கொடுத்துட்டு பெரிய விஷயம் இல்லை. கொடுத்துட்டு அப்போ சிரிப்பான். அல்ப விஷயத்தை கேட்டு ஏமாந்து பண்ணிடா, அவனுக்கு வந்த தொல்லை உனக்கு வந்துச்சு பற்றி இப்போ அப்படின்ட்டு அவன் மணி கிருஷ்ணனே வந்துடுவேன். நீங்கள் சொல்லுங்க பணக்காரன் நீ அனுபவிக்கிற இந்த பாகவத தர்மத்தை எத்தனை சப்தாகம் பாராயணம் பண்ணுறேன், எவ்வளோ பாகவத தர்மத்தை பாகவத கிருஷ்ண பக்தி அனுபவிக்கிறேன், இந்த அனுபவங்கள்லாம் அவன் அனுபவிக்கிறாங்களா இல்லையான்னு நீயே பாருங்க. போனால் பெட் காஃபி சாப்பிட்டுன்னு பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். அவன் பாராயணம்லாம் பேப்பர் தினமலர் தினத்தந்தி பாராயணம். ஆமாம், அந்த பாராயணம் பேப்பர் பாராயணம் படிச்சுன்னு இருப்பான், நியூஸ் பேப்பர் பாராயணம். அதெல்லாம் நான் சூப்பர். அப்போ பரவாயில்ல, அவனும் தெய்வீகமான விஷயம்லாம் பாராயணம் பண்ணுறேன். தெய்வீக விஷயம் இருக்காது. இங்கே வந்து ஒருத்தனை குத்தனா, அவனை கொலை பண்ணான், தலையை வெட்டி தனியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சான், இது அது அப்புறமா வந்து என்னென்னா கற்பழிச்சான், இங்கே இவன் கற்பழிச்சான், இங்கே ஒரு பாம்பு போட்டாங்க, இங்கே வெடிகுண்டு வச்சாங்க, இங்கே தீப்பத்தி எரிஞ்சுது, இது போல் அமங்கலமான விஷயங்கள் தான் நிறைய பார்த்தா பேப்பரில் பார்க்கலாம். இவர்கள் ஊழல் பண்ணாங்க, இவங்க கொள்ளடிச்சாங்க, அவரை ஜெயிலில் சிறையில் போட்டாங்க, இவர்கள் பிடிபடல, காணாமல் போனார், இது போல் எல்லாம் பார்த்தா அமங்கலமான விஷயங்கள் தான் நிறைய நீங்கள் பேப்பரில் படிக்கலாம். யோசிக்கணும், இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அது மாதிரி விஷயங்கள் மூலம் மனசு எப்படி பக்குவம் அடையும், மனசு பலவீனம் அடையும். ஆமாம், அமங்கலமான விஷயத்தை படித்தா மனசு பலவீனம் அடையும். நீ பாகவதம் படித்து பாருங்கள், எல்லாமே பரவாயில்ல, பகவான் வந்து அரக்கமலையிலேருந்து காப்பாற்றினார், விஷத்துலேருந்து காப்பாற்றினார், திரௌபதி பானத்தை காப்பாற்றினார், பகவான் பூர்ணர், பகவான் சங்கச்சக்கர காட்சி, வைகுண்டாதிபதியே வந்து பீஷ்மரத்தில் நின்னார். பரவாயில்ல, அடிக்கடி பகவானை தரிசனம் பண்ணுறோம். அங்கே வர்றார் பகவான், குந்தி தேவத்தில் பார்த்தா பிரார்த்தனை கேட்குறாரு. அங்கே தேரில் பகவான் இருக்கிறான், அங்கே பகவான் வர்றாரு. அவன் பீஷ்மத்தில் பார்த்தா எதிரவே வந்து சங்கச்சக்கர கத்தத்தில் வைகுண்ட குலத்தில் காட்சி கொடுக்குறாரு. அங்கேயும் பகவான் தொட்ட இடத்துல பகவான் நம்பி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் வந்து மற்ற யோகங்களால் பகவானோட ரேஸில் பார்த்துட முடியாது. கிம்பா பரீஸ்வரன் அதெல்லாம் சவால் வர்றார். பாகவதம் கதை கேட்கும்போதே உடனே பகவான் நம்மளுக்கு தெரியலாம்ப்பா. அர்ஜுனுக்கு தேரோட்டியாக வந்திருக்கான் இல்லையா, பகவான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். அப்போது உயர்ந்த பதவி கிடைச்சது பெரிய விஷயம். உயர்ந்த பதவிக்கு ஏற்ற துன்பங்களும் வரத்தான் செய்யும். பகவான் எப்படி ஆனந்தமாக இருந்தால் பாருங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல, ஜனர மனசு ரஞ்சகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் எல்லாத்தையும். அதாவது யாரையும் பகைச்சிக்க கூடாது, எல்லோரும் கூட ஒட்டின்னு தான் இருக்கணும். ஆனால் யாரையும் நம்ம புறமே தள்ளணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் பிடிக்கிற விஷயத்த அதான் தத் சம்மதானம் அவரிக்கிற ஹேனவை அப்படின்ற பிருது மகரிஷிக்கு பிருது சக்கரவர்த்திக்கு சனத்குமாரை சொல்கிற மாதிரி நாம் யோசிக்கணும். அதனால் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு படிக்காமல் வரணும். அதே சமயத்தில் நாம் பாகவத தர்மத்தை அனுசரித்து தான் எந்த சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது. அப்படி வந்து அவரையும் பாகவத தர்மத்தில் இருக்கின்றது ஞாபகப்படுத்திக்கும். அதனால் இப்போ மக்கள் சொல்கிறதுலாம் வேறு, புரியுதுங்களா, பக்தர்களுடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும். பாகவதம் சொல்கிற அனுபவங்கள்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. அது இப்படிலாம் கூட தர்மத்தை அனுஷ்டானம் தாராளமாக அனுஷ்டானம் பண்ணலாம். ஆசை இருந்தால் தான் கர்மா செய்யணும். ஆசை இல்லைன்னா உனக்கு எது கர்மா தேவையில்ல, பாகவத தர்மத்துக்கு வந்துடலாமே. அந்த கர்ம யோகமாக செய்கிறது தான் பக்தி யோகம். பாகவத தர்மங்கள் மகான்களுக்கு சேவை செய்யலாம், இல்லை மகான்களுக்கு சேவை செய்யலாம், இல்லாட்டி பகவானுக்கு சேவை செய்யலாம், ஆத்ம லாபத்தில் கிடைக்கலாம் கண்டிப்பாக. அதனால் பிறரை பார்த்து பிறருடைய பதவியை பார்த்து பிறருடைய பணத்தை பார்த்து
அது வந்து பிறருடைய உயர்வை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் மத்சரானாம் பொறாமை. அதை தூக்கி போட்டு விமத்சரானாம் அப்படிப்பட்ட பொறாமையற்றவனாக ஆக கடவாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்லோகம். எவ்வளோதான் நம்ம வேதாந்த விஷயங்களில் உயர்ந்த விஷயங்களில் பாகவத விஷயங்கள்லாம் பேசினா கூட அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயின்னு இருப்பாங்க மக்கள்லாம் பார்த்தா. இதை புரிஞ்சுட்டு வைராக்கியம் அடையணும் கண்டிப்பாக வாழ்க்கையில். அப்படி தான் மகான்கள்லாம் கடைப்பிடிச்சாங்க. வைராக்கியம் அடைஞ்சு பாகவதம் கேட்டு கரையேறினாங்க. அப்படியாப்பட்ட இந்த பாகவதம் லேஸில் கிடைக்காது, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை அனுபவிக்க தெரியணும். பாகவதம் ஒன்றும் இல்லை, டாம் போட வேணாம். நமக்கு நாமளே பாகவதம் படித்தாலே ஆனந்தம்தான், சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்லோகத்தை என்னால் சொல்ல முடியும் தெரியுமா? நம்ம படித்ததால் தானே அந்த ஸ்லோகம்லாம் தெரிய ஆரம்பிச்சுதா. அப்போ அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தெரியுது. அப்போ அந்த ஸ்லோகத்தை அப்படியே நம்மளுக்கு அர்த்தம் முன்னாடி. இப்போ நம்ம அர்த்த புஸ்தகத்தை பார்க்கும்போது, ஆனால் முன்னாடி நம்ம அர்த்த புஸ்தகத்தை பார்த்துருப்போம், நிறைய அர்த்தம் தெரிஞ்சிருப்போம். கண்டிப்பாக அந்த சுவை வீண் போகாது. ரசக்கிரகோயை தான் ஒரு ரசத்தை கிரகிக்கக்கூடிய ஞானியாக இருக்கிறவன் கண்டிப்பாக அந்த பக்தியை விடமாட்டான். கிருஷ்ண பக்தி தொடர்ந்து அந்த மகாத்மாவை பின்தொடர்ந்து வரும். அப்படி தான் அடியன்னு வந்து பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்குறதுலையே தீவிரமாக இருந்துட்டேன். அதனால் நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி அந்த குருமார்கள் மாதிரி ஆகணும், அப்படி இப்படின்னு பதவி ஆசை, பொருளாசை நம்மளை நரகத்தில் கொண்டு போய் அந்த கஷ்டத்தில் தான் கொண்டு போய் தள்ளணும். ஏன்னா பகவானுடைய அனுமதி இல்லாமல் நாமளாக ஒன்று முயற்சி பண்ணி செய்கிறதுனால தான் பிரச்சனைகளே அதிகமாக வருது. ஆமாம், பகவான் அனுமதிக்கணும் எந்த விஷயமாலும் சரி. அப்படி அனுபவித்து நாம் அவரை சந்தோஷப்பட்டு அப்புறமா நம்ம பகவானை வழிபட்டோம்னா நிம்மதியாக இருக்கும், சாந்தியாக இருக்கும். சரி, அதனால் நம்ம யாரையுமே யார் மனசையும் புண்படுத்தவும் கூடாது. அதே சமயத்தில் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எல்லாருக்கும் எஸ்கேப் ஆகியும் வந்துடணும். முடிந்து அதான் சொல்கிறேன், விவிக்த ருச்சியாக தனிமையில் இருக்கிறதுல ருச்சியை வளர்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். சரி, ஏதோ 4 வரி பேசணும் பாகவதம். அதான் பேசணும் அப்படின்னு தான் இப்போ அடியன் வந்தேன். சரி, ஓகே. மொத்தம் எதுக்காக சொல்ல வந்தோம், நம்ம உயர்ந்த பதவி பிறர் பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவர் நல்லா பெரிய பணக்காரர் இருக்காங்களே, பெரிய புகழில் இருக்காங்களே, பெரிய பதவியில் இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை பார்த்து பரிதாபப்படணும். அதனால் உயர்ந்த பணக்காரர் இருக்காங்க, பெரிய படிப்பாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே எவ்வளோ தொல்லைகள் இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா பரிதாபமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. ஆமாம், சரி. அப்படியேப்பட்ட இந்த பாகவத தர்மம் கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக. கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் தான் தொடர்ந்து பண்ணுறோம். அது மேலே நம்ம சில விஷயம்லாம் ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்படி தோணுது. மறுபடியும் தான் ஆரம்பிக்கணும் பாகவதம். ஆரம்பித்து முதல்லேருந்து படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, அதாவது என்னென்னா பாகவதம் அதனால் காட் கிஃப்டாக கிடச்சி இந்த பாகவதத்தை ஜென்மம் முழுதும் மறக்க மாட்டேன். எந்த இடத்துல பாகவதம் படித்தாலும் தித்திப்பாக இருக்குது. காரணம் என்ன? பகவானுடைய அவதாரம், பாகவத ரூபத்தில் இருக்கான் பகவான். சரி, அதாவது அதனால் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருந்து பகவான் நமக்கு என்ன படியாலும் இதுவே நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. போதுமே, இந்த பாகவதம் படிக்கிறோம், ராமநாமம் சொல்கிறோம், பாராயணம் பண்ணுறோம், போதும், அத்தோட நிறுத்திக்கும். அவங்க அந்த தீர்த்த யாத்திரை கூப்பிட்டாங்க, இந்த கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, அந்த குளத்தை கூப்பிட்டாங்க, இது நல்லது தான். கையில் பைசா இருந்தால் போயிட்டு வரது நல்லது தான். ஆனால்
அதுக்கு மேலே நாமளே இங்கே படித்து புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. புஸ்தகங்களில் படித்து புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. அப்புறமா நம்ம வந்த உடனே பிரசாதம் சாப்பிடணும். உடனே சாப்பிட்றதுல தான் நம்ம நிறைய பேர் உதரம் பரிணா ஜீவா அப்படின்போது மூளை மங்கிடும். அதனால் மாம்சபக்ஷனும் கூடாது, மதுபானம் கூடாது. மதுபானமும் பஞ்சமா பாதங்களில் ஒன்று தான் மதுபானமும். பெண்களை கட்டி ஆலிங்கனம் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் ஒரு அஜ்ஞானம்தான். சரி, என்ன ஏன்னா அவங்களுக்கு வந்த தொல்லை நம்மளுக்கு வரலேன்ட்டு குறைப்பட்டுன்னு இருக்காங்களே, அதுதான் ரொம்ப கஷ்டம். இருக்குது எந்த ஒரு குறைப்பட நம்மளுக்கு ஆண்டவன் திருப்தியாக கொடுத்துருக்கான், நல்லா சமிருத்தியாக கொடுத்துருக்கான், சந்தோஷமாக கொடுத்துருக்கான். இதை வச்சு உன்னால் ஆள முடியுமா பாரு ஃபஸ்ட்டு. அப்படி ஆண்டுட்டேன்னு சொன்னால் நீ எங்கேயோ போயிட்ட. சரி, ஓகே. ராம 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 ராம. எந்த சூழ்நிலையும் சரி, அவர்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த உதவியை நம்பியிருக்கேன், இந்த உதவியை நம்பியிருக்கேன், இதெல்லாம் பேசக்கூடாது. யாரும் இது பண்ண முடியாது, தடவை பண்ண முடியாது. சரி, ஓகே. ராம 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 ராம. ஆசை தானே காரணம், பேராசை. நம்ம உயர்ந்த இடத்துல அடையணும். நம்ம யாரையாவது பழி வாங்கணும்னு நினச்சா அவரோட நான் மேலே போயிடுறேன் பாரு, நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் அடையிறேன் பாருன்ட்டு வெறித்தனமாக அதுக்காக முயற்சி பண்ணி பெரிய நான் அவ்வளோ நிம்மதி இல்லாமல் இருப்போம். வேறு ஒன்றும் இல்லை. பெரிய பதவி கிடைச்ச பிறகு நிம்மதி இல்லாமல் இருப்போம். அதனால் என்னென்னா மெயினாக ஏகம் பாகவதம் சாஸ்திரம், ஒரே சாஸ்திரமாக இருக்கணும், ஒரே குருவாக இருக்கணும். அவர்கள் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ அவர்கள் சாந்தி அனுபவிக்க முடியும். குருநாதருடைய பிரசாத அருங்கலத்தினால சாந்தி அவனால் அடைய முடியும். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.